சிவகாசி மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். குன்னூரைச் சேர்ந்த கார்த்தீஸ்வரன் மற்றும் நாகபாளையத்தைச் சேர்ந்த புள்ளக்குட்டி ஆகியோர் உயிரிழந்த நிலையில் 2 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். அவர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த 2 தொழிலாளர்களின் உடல்களும் உடற்கூறாய்விற்காக அங்கு கொண்டு வரப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மருத்துவமனையில் சோகத்துடன் காத்திருந்தனர். உயிரிழந்த கார்த்தீஸ்வரனுக்கு இரட்டையாக பிறந்த 2 பச்சிளம் ஆண் குழந்தைகள் உள்ளதாகவும் அவரது குடும்பத்திற்கு அரசு உதவ வேண்டும் என்றும் சகோதரி மாரியம்மாள் கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டார். வெடி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வெடி விபத்தில் யாரும் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்க இப்போ தான் 30 நாளில் 2 பிள்ளைங்க இருக்குது. 2 பிள்ளைங்க இப்போ தான் பேர் வச்ச ஞாயிற்றுக்கிழமை. இன்னொரு பையன் பெரிய பையன் 4 படிக்கிறான். 8 வயசு ஆகுது. வீடு எதுவுமே கிடையாது. வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அந்த பிள்ளையும் படிக்கலை. இந்த 3 பிள்ளைகளை வச்சுட்டு அவள் என்ன பண்ணுவாள்? அரசாங்கத்துலேருந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி பண்ணணும். ஏதாவது உதவி பண்ணுங்க. அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த பிள்ளைங்க. விருதுநகர் மாவட்டம் மாயத்தேவன்பட்டியில் தனியார் பட்டாசாலை வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரண நிதி அறிவித்துள்ளார். வெடி விபத்தில் சிக்கி 2 உயிரிழந்த செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாக குறிப்பிட்ட முதல்வர் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.